ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 10, 2024. மகான் ஆத்மாக்களாகிய நாம் இவ்வுலகில் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். ஏனென்றால் சுயம் பகவான் நம்மை தனது துணைவர்களாக ஆக்கியிருக்கின்றார். இவ்வுலகை மாற்றுவதற்காக, கலியுகத்தை சத்யுகமாக்குவதற்காக எப்போது பகவான் இந்த பூமிக்கு வருகிறாரோ, பாருங்கள் எத்தனை அதிர்ஷ்டத்தின் விஷயம். அவர் நமது உடலை தனது சேவைக்காக ஏற்றுக்கொண்டார், நமது மனதினை ஏற்றுக்கொண்டார், நமது செல்வத்தையும் தகுதிகள் திறமைகளையும் ஏற்றுக்கொண்டார், நமது சமர்ப்பண உணர்வை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு கொடுப்பதற்கு தகுதியாக நம்மிடம் என்னதான் இருந்தது? ஆனாலும் அவர் ஏற்றுக்கொண்டதால் அவரது காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம். தனது அழகாக காரியத்தை செய்யக்கூடிய விதிமுறையில் அவர் நம்மையும் ஈடுபடுத்திவிட்டார். இதனை பற்றி சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு முடியுமோ இந்த உடலை இறை சேவையில் ஈடுபடுத்துவோம். நமது மனதின் மூலமாக உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். மனதினை சுத்தப்படுத்துவோம். மேலும் நமது செல்வத்தின் ஒரு பங்கையும் பாபாவின் காரியங்களில் அவசியம் ஈடுபடுத்துவோம். நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளையும் பாபாவின் காரியங்களில் ஈடுபடுத்துவோம். செல்வத்தை ஈடுபடுத்துவதால் ஒருபோதும் செல்வத்தின் குறைபாடு ஏற்படாது. மனதினால் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வதால் அது எப்போதும் சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு ஒருபோதும் மனதின் கஷ்டம் ஏற்படாது. மேலும் உடலை இறை காரியத்தில் ஈடுபடுத்தும் போது உடலின் சுகமும் உடலின் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கப்பெறும். நமது திறமைகளை அவரது காரியத்தில் ஈடுபடுத்தும் போது நமது திறமைகள் மேலும் மெருகேறும். ஆனால் நினைவில் வைக்க வேண்டும், இவற்றை இறை சேவையில் ஈடுபடுத்துவதோடு இவை பரமாத்ம கொடையாகும் என்பதும் நினைவில் இருக்க வேண்டும். நான் தான் செல்வத்தை கொடுத்தேன், நான் தான் சேவை செய்தேன், நான் இந்த நிகழ்ச்சியை செய்தேன், நான் இந்த சேவை நிலையத்தை உருவாக்கினேன், நான் இந்த பொருட்கள் சாதனங்களை வாங்கி யஜ்யத்தில் கொடுத்தேன். இவை நினைவில் இருக்குமானால் புண்ணியம் குறைந்து போகிறது. ஏனென்றால் இதன் பின்னணியில் நான் என்ற உணர்வு இருக்கிறது. நமது அகங்காரம் அதிகரித்து விட்டது. எனவே ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் ஈடுபடுத்தியதற்கான சுகம் கிடைக்கப் பெறுவதில்லை. எனவே இன்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் பாபாவின் காரியங்களில் சுயநலமில்லாமல் ஒத்துழைப்பு நல்குகிறோமா? அனைத்திலும் பெரிய ஒத்துழைப்பு என்னவென்றால், இத்தனை பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பல விஷயங்கள் வரும். ஆனால் நாம் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை எப்போதும் நிலையாக வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தை உருவாக்கி கொள்வோமானால் நம்மை பார்த்து பலரும் தந்தையின் காரியத்தில் இணைந்து விடுவார்கள். ஒருவேளை நமது கடுமையான சுபாவத்தின் காரணமாக ஏற்கனவே சேவையில் ஈடுபட்டிருக்கும் ஆத்மாக்களும் தூர விலகுகிறார்கள் என்றால் இது யஜ்யத்தில் நாம் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தடையாகும். எனவே அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனைத்திலும் பெரிய உதவி, பெரிய ஒத்துழைப்பு என்னவென்றால் நமது மனநிலையை எப்போதும் இனிமையானதாக ஸ்திரமாக வைத்துக் கொள்வது, அனைவரோடும் நட்போடு பழகுவது, அனைவருக்கும் ஊக்க உற்சாகத்தினை ஏற்படுத்துவது, ஒருவருக்குள் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து அவர் யஜ்யத்திலிருந்து சென்று விட வேண்டும் என்று சிந்திக்காமல் இருப்பது, மாறாக அவரது குறையை நீக்கிக் கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்வது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் தந்தையின் இந்த மகான் காரியத்தில் உண்மையான உதவியாளர்களாக ஆவோம். யார் தனது அனைத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விட்டார்களோ அவர்கள் அனைவரிலும் உயர்ந்தவர்களாவார்கள். மேலும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்த பின்பும் நான் இத்தனை கொடுத்திருக்கிறேன் என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட உணர்வு இருக்குமானால் நாம் முழுமையான உதவி செய்பவர்களாக ஆக முடிவதில்லை. ஏனென்றால் சமர்ப்பண உணர்வு இருக்குமானால் கவலையற்ற வாழ்க்கை இருக்கும், யோகி வாழ்க்கை இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்வின் அனுபவம் நமக்கு இல்லை என்றால், அதாவது நாம் கவலை இல்லாமல் இருக்க முடிவதில்லை. யோகத்தை தந்தையிடம் இணைப்பதில் கடினத்தன்மை அனுபவமாகிறதென்றால் நமது சமர்ப்பண உணர்வில் ஏதோ குறை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று முழு நாளும்
பாபாவிடம் கூறுவோம், பாபா, இந்த உடலும் உங்களுடையது. பாபாவிடம் உடலை ஒப்படைத்து விட்டேன். இப்போது மீதம் இருப்பது ஆத்மாவாகிய நான் மட்டுமே. நான் நிராகார ஆத்மா ஆவேன், உடலற்றவனாவேன். ஒவ்வொரு மணி நேரத்திலும் இதனை நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனமும் பாபா உங்களுடையது. நான் இருக்கக்கூடிய வீடும் உங்களுடையது. இவ்வாறு சமர்ப்பண உணர்வில் நிலைக்கும் போது மனதிலிருந்து தூய அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவுவதை உணர முடியும். ஓம் சாந்தி.